சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த பௌர்ணமியிலிருந்து அடுத்து வரக்கூடிய அமாவாசை வரைக்கும் தொடர்ந்து 15 தினங்கள் குலதெய்வ வழிபாட்டு தியானம் செய்முறைய காணொலியா பார்த்துட்டு வரோம். இந்த குலதெய்வ வழிபாடு செய்யும் போது என்ன ஆகும்னா, நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் முழுமையாக நீங்கும். தடைகளை திருமூலர் யமன் அப்படின்னே சொல்றார். கூற்றினை உதைக்கும் குறியது ஆகுமே அப்படின்னு சொல்றார். நீங்க இந்த குலதெய்வ வழிபாட்டுல உங்க குலதெய்வத்தை மனதில் நினைச்சு சூரிய நாடி சுத்திங்கிற பயிற்சியை செய்யும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே முழுமையாக நீங்கும். ஏன்னா குலதெய்வத்தால தான் தடைகளை நீக்க முடியும். முன்னோர்கள் நமக்கு தேவையானதை கொடுப்பாங்க. அது அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும். பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரைக்கும் குலதெய்வம் என்ன பண்ணுனா, நமக்கு இருக்கக்கூடிய தடையெல்லாம் நீக்கும். இந்த உண்மையை புரிஞ்ச நாம இந்த 15 தினங்களும் தொடர்ந்து குலதெய்வ வழிபாட மேற்கொள்வோம். அதுக்கப்புறம் வாழ்க்கை பூராமே அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் முன்னோர் வழிபாடும், பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரைக்கும் குலதெய்வ வழிபாடும் நாம இந்த தியான முறையில செய்வோம் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்குவோம். இன்னைக்கு 7வது நாள் பயிற்சி. கோமுகாசனத்துல உட்கார்ந்துக்கிறோம். ஆதி முத்திரை அப்படியே வச்சுக்கிறோம். வலது கையினுடைய ஆட்காட்டி விரலால இடது மூக்க மூடிக்கிறோம். மூலாதாரம். நான் ஓம்னு சொல்றப்ப மூச்சை உள்ள இழுக்கணும். ஸ்வக சொல்றப்ப மூச்சை வெளியே விடணும். மூலாதாரம். ஓம் ஸ்வக ஸ்வாதிஷ்டானம். ஓம் ஸ்வக மணிப்பூரகம். ஓம் ஸ்வக அநாகதம். ஓம் ஸ்வக விசுத்தி. ஓம் ஸ்வக ஆக்ஞா. ஓம் ஸ்வக சகஸ்ராரம். ஓம் ஸ்வக மெதுவா தளர்த்திக்கங்க. கண்ணை மூடி மேருதண்ட முத்ரால உட்கார்ந்து இப்ப உங்க குலதெய்வத்தை மனதில் வேண்டி உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள்லாம் நீங்கணும் அப்படின்னு வேண்டிக்கங்க. தொழில் தடை, அறிவு தடை, பொருளாதார தடை, திருமண தடை, குழந்தை பேரு அதாவது வாரிசு தடை, இது எல்லாமே நீங்கணும். அது எது உங்களுக்கு இருக்கோ அந்த தடை முழுமையா நீங்கணும், உடனே நீங்கணும். அந்த வரத்தை எனக்கு தந்தருள வேண்டும் குலதெய்வமே அப்படின்னு நல்லா மனமுருகி வேண்டிக்கங்க.
7ஆம் நாள் குலதெய்வ வழிபாட்டு தியானம் நிறைவடைந்தது. நாளை 8வது நாள் பயிற்சியில் சந்திப்போம். சந்தோஷம்.